கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க கிருபை தாரும். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலமாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். இங்கே 12 சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறார். கேட்டது யார்? இயேசு. பாருங்களேன், சாதாரண ஒரு மனிதன்கிட்ட போய் ஒரு கேள்வி கண்ணீரோடு அல்லட்டு ஒரு வியாகுலத்தோடு ஒரு கேள்வி, அப்பா நீங்களே என்னை விட்டு போய்விடுறதுக்கு மனசாக இருக்கீங்களா அப்படின்னு. இந்த கேள்வி கேட்குறதுக்கு மனசு காரணம் என்ன? இயேசு தம்மோடு கூட இருக்க 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். எதுக்கு தம்மோடு கூட இருக்கணும்? ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் நம்ம கூட இருக்கணும், அதற்காக செலக்ட் பண்ணார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 70 சீஷர்களை அவர் இந்த 70 பேரையும் 2 பேராக போய் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். கிராமங்களில் போய் சுவிசேஷம் சொல்லணும், பிசாசுகள் எல்லாம் விரட்டணும், வியாதிசரெல்லாம் குணமாக்கணும்னு 70 பேரை நியமித்தார். இந்த 70 பேரும் போயிட்டு என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ஆமாப்பா, நான் பார்த்தேன், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, பிசாசு வானத்திலேருந்து கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். இது மட்டும் நினச்சி சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய நாமம் பரலோகத்தில் எழுதிடப்பட்டு இருக்கிறது, இதற்காகவும் நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. பின்னாடி பார்க்குறோம் அது பிறகு 120 சீஷர்கள் இயேசுவுக்கு பின்னாடி வந்தவங்கன்னு என்று நான் பார்க்கிறோம். இப்போ அந்த 70 சீஷர்கள் 12 சீஷர்கள் எல்லாரும் இருக்கும்போது தான் ஆண்டவர் தெளிவாக போதிக்கிறார். அங்கே அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஊழிய பாதையில் அவங்க தம்மோடு கூட இருந்த சீஷர்களில் பார்த்து சில உபதேசங்கள்லாம் பண்ணுறாரு. தேவாலயத்தில் என்ன உபதேசம்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலம் சீஷர்களை பார்த்து சில போதிக்கிறார். நீங்கள் என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் புசித்தால் தான் உங்களுக்கு பரலோகம். உடனே இவன் என் மாம்சத்தை புசிக்க கொடுப்பானா? அது என்ன இது? இவன் மாம்சத்தை எப்படி புசிக்க முடியும்? இவன் ரத்தத்தை எப்படி புசிக்க முடியும்? ஃபஸ்ட்டு அவங்க கேள்வி. அடுத்தது, நீங்கள் என்கிட்ட வர என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கெல்லாம் போக முடியாதுப்பா அப்படின்னு. இன்னும் ஒரு உபதேசம் ஒன்றும் புரியலையே. இவர் தான் இந்த இருக்கிறாரு, பிதான்றாரு, அருள்ன்றாரு, மாம்சன்றாரு, ரத்தன்ன்றிருக்காரு. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு நினச்சிட்டு, இது கடினமான உபதேசம், யார் பின்பற்றுவார்கள்னு ஆண்டவர்கிட்ட தர்க்கம் பண்ணுறாங்க. உடனே சில பேர் பண்ணுறாங்க, இதெல்லாம் முடியாதுன்னு அவரை விட்டு தூரமாய் போனார்கள், பின்வாங்கி போனார்கள். உடனே சரி போகிறீங்களா போ அப்படின்னு விட்டுட்டு இந்த 12 பேரை பார்த்து, என்னப்பா நீங்களும் என் கூட இருப்பீங்களான்ட்டு அவங்கள மாதிரி பின்மாற்றமாக போய்விடுவீர்களா என்று கேட்பதை பார்க்கிறோம். அதான் நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். ஏன் இந்த கேள்வி கேட்டார்னா, யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முடிவு பரியந்தமும் சீஷரிடத்தில் அன்பு வைத்தார். எல்லாத்துட்டையும் ஆரம்பத்தில் அவர் எப்படி அன்பு வச்சாரோ அதே அன்பு தான் முடிவு பரியந்தம் வச்சதுனால தான் இந்த 12 பேரை பார்த்து நீங்களும் அந்த 70 பேரை மாதிரி போய்விட மனதாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவுடனே தான் சொல்கிறார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? என்னப்பா அப்படி கேட்டுட்டீங்க? நித்திய ஜீவ வசனங்கள்லாம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. இந்த 12 பேரும் நாங்கள் போகலை, உண்மைதான் பின்பற்றுவோம் என்று அவங்க சொன்னாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? இன்றைக்கி நம்ம தேவைன்னா ஆண்டவர்கிட்ட வரோம், தேவைகள்லாம் நிரம்பின உடனே ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறோம் அல்லவா. முதலாவதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
அப்போஸ்தலர் 1:17-18. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைவிலாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சிரைந்து போயிற்று. யூதாசத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். இந்த யூதாசெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆண்டவர் கூட இருக்கிறான். அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பார்க்குறான். பண பொறுப்பு அவன் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், என்ன நோக்கத்தர் வந்தார் எல்லாம் அறிந்திருந்து அப்போஸ்தலனாகிய ஒருவனாக வர வேண்டியவன் ஒருவன் பண ஆசையினால் அவன் பின்வாங்கி போனான். மத்தேயு 26:47-48 ஆண்டவரை காட்டி கொடுக்கிற ஒரு கூட்டத்தில் இவனும் இருக்கிறான். எவ்வளோ பின்மாற்றமாக போய்விட்டான் பார்த்தீங்களா? ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டார். யூதாஸ், என் கூட இருந்தில்ல, நான் செஞ்ச அற்புதங்கள், நான் சொன்ன போதனைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் பின்மாற்றத்துக்கு போய் பிசாசின் வஞ்சகத்தில் கூலிக்காக என்னை காட்டி கொடுக்க வந்துட்டாயே என்று எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே, பின்மாற்றம் ரொம்ப வேதனை. அது பின்வாங்கி போவான். ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று தேவன் சொல்லவில்லையா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், பின்மாற்றம் ரொம்ப வேதனையான காரியம். பின்வாங்கி போய்விட வேண்டாம். 2 தீமோத்தேயு 4:10 தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். இங்கு தேமா பவுலுடைய ஊழியத்திலிருந்து அவன் பிரிந்து போய்விட்டான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேமா பவுலுடைய ஊழியத்திலலாம் கூட இருந்து அவனுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் பங்கு பெற்று சிறைச்சாலைக்கெல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் போய் நல்ல ஒரு அனுபவத்தில் இருந்தான், உதவியாக இருந்தான். ஆனால் பவுலுடைய 2வது பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான், கொஞ்சம் பின்வாங்கி போய்விட்டான். பவுலுக்கு மரண தண்டனை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவன் கொஞ்சம் பின்வாங்குறாங்க. தெசலோனிக்கேயர் பட்டணத்து நண்பர்கள்லாம் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, பணக்கார நண்பர்கள்லாம். அப்போ யோசிக்கிறான், பின்னாடியே போனோம், பவுல் பின்னாடியே கடைசியில் நம்மளையும் சிறைச்சேதம் பண்ணி விடுவார்களோ அப்படின்னு நினச்சி இந்த இது வேண்டான்னு பவுலை விட்டு பின்வாங்கி இந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்து வாலிபர்கள், பணக்கார வாலிபர்களோடு சேர்ந்து கொண்டு பவுலை விட்டு பின்வாங்குவதை பார்க்கிறோம். அதைத்தான் தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பின்வாங்கி போய்விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அதைத்தாங்க செய்கிறோம். உலக ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள் இவற்றிலே நம்பிக்கை கொண்டு தேவனை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோம். தேவனை துக்கப்படுத்துகிறோம், தேவனை மறுதளிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதெல்லாம் ஆண்டவர் நினச்சி வேதனைப்படுறார். இவனுக்கு இவ்வளவுலாம் செஞ்சான், அவ்வளவுலாம் செஞ்சான், கடைசியில் என்னை விட்டு போய்விட்டானே அப்படின்னு. சரி, அடுத்ததாக 3வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 2:4-5 பார்த்தீங்கன்னா எபேசு சபையின் பின்மாற்றத்தை குறித்து இங்கு யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எபேசு சபை, நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் மீது எனக்கு குறை உண்டு. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய். ஆதியில் அந்த எபேசு சபை மக்கள் எவ்வளவு ஆண்டவர் மீது அன்பா பாசமாக இருந்து ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சாங்க. இப்போ அவங்களுடைய இருதயம் தூரமாக விலகி நிற்கிறது. மனம் திரும்பாத பட்சம் இன்னைக்கு பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, மனம் திரும்பவில்லை, எல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் பவுல் இது யோவான்கிட்ட ஆண்டவர் எச்சரிக்கிறார், இந்த எபேசு சபை மக்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார்கள் என்று அவர்கள் மீது ஒரு குறை சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிற பாகம், நீ மனம் திரும்பாவிட்டால், இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளவு பிரசங்கம் கேட்டோம், எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு காலத்தில் ஷைன் பண்ணவங்கெல்லாம் இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை மனம் திரும்பாமல் நீங்கள் பின்வாங்கி போனீங்கன்னா விளக்கு தண்டை உங்களிடத்திலிருந்து நான் எடுத்து விடுவேன். ரொம்ப கவனங்க, ரொம்ப கவனம். விளக்கு தண்டுன்றது என்னது? இந்த காலத்தில் தான் லைட்டு கீட்டு எலக்ட்ரிக் எல்லாம் வசதிகள் இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் தீவட்டி தான்.
நைட் நேரம் ஆச்சுன்னா தீவட்டியில் தீ எரிஞ்சு கொண்டே இருக்கும். அந்த தீவட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது. அப்போ விளக்கு தண்டுன்னு ஒன்று, இந்த தீவட்டி வைக்கிற ஸ்டாண்டு, அதுதான் விளக்கு தண்டு, விளக்கை ஏந்துகின்ற அந்த தண்டு. அந்த தண்டை நான் நீக்கி விடுவேன். நீக்கி விட்டாச்சுன்னா எப்படி எரியும்? அப்போனா என்ன அர்த்தம்? உன்னுடைய சம்பாத்தியத்துக்கு மூல காரணம் என்னது? உன் வேலையை எடுத்துருவேன். உனக்கு பலன் இருக்க போய் தானே இந்த வேலையை செய்கிற. உன் பலனை நான் எடுத்தேன்னு உன்னை நான் கட்டில் கிடையாக்கி போட்டு விடுவேன். உனக்கு பணம் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் போகிற. உன் பணத்து மேலே நான் கையை வச்சிருவேன். பதவியினால தானே நீ இந்த ஆட்டம் போகிற. உன் பதவியை நான் எடுத்து விடுவேன். இதுதான் நீ நம்ம தேவனை விட்டு பின்வாங்குவதற்கு என்ன காரணம் பார்த்து அந்த விளக்கு தண்டை நான் எடுத்து விடுவேன். அதனால் நீ மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கணும். உலகத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவனை விட்டு பின்வாங்கி விடாதபடி நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த எபேசு மக்கள்லாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். அடுத்ததாக தேமாவை குறித்து பார்க்குறோம். பவுலுடைய ஊழியத்திலேருந்து தெசலோனிக்கே பட்டணத்து வாலிபர்களோடு சேர்ந்து அவருடைய ஊழியத்திலேருந்து பின்வாங்கி உலகத்தோடு அவன் போய்விட்டான் நினச்சி பவுல் ரொம்ப வருந்துவதை பார்க்கிறோம். யூதாஸ் என்னென்னா 3.5 வருஷம் தம்மோடு கூட இருந்த ஊழியெல்லாம் செஞ்சு அப்படிப்பட்டவன் இன்றைக்கி என்ன செஞ்சான்? என்னை விட்டு போய் என்னை காட்டி கொடுக்கிறவர்கள கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு என்னை காட்டி கொடுக்குறான். ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல், ஆண்டவரை விட்டு மறுதலியாமல், ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்க நாம் பழகிக்கொள்வோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேள்வி கேட்காதபடி, இல்லை ஆண்டவரே, கடைசி வரை நாங்கள் உம்மை பின்பற்றுவோம், உமக்கு சாட்சியாகி இருப்போம் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்காமல், முறுமுறுக்காமல், உலகத்தின் ஆசை வீட்டில் வச்சு உம்மை மறுதலியாமலும் ஆசாபாசங்களை சிக்கி தவிக்காதபடி எங்களை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் தேவ அன்பு இறங்கட்டும், தேவ அபிஷேகம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ, யாரெல்லாம் சோதனையில் இருக்காங்களோ, யாரெல்லாம் கண்ணீரின் பாதையில் இருக்கிறாங்களோ, அவங்க கண்ணீரெல்லாம் துடைச்சி போட்டு ஆண்டவரே அவங்களுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்து நல்ல சுகம்பலான ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருடைய கூப்பிடுதலுக்கும் செவி சாய்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார், அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படி யார் யார் எந்தெந்த நிலைமையில் என்னென்ன கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க கண்ணீரை துடைத்து அந்த கஷ்டங்களை எல்லாம் எடுத்து போட்டு நல்ல சுகம்பலான ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, பொருளாதார கஷ்டத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பொருளாதாரத்திலேருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா. நோய் நொடி, பல்வலி, கைவலி, கால்வலி, தலைவலி இப்படின்னு பெயினோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வலி வேதனையிலிருந்து நிரந்தர விடுதலை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல, முதுகெல்லாம் புண்ணாக இருக்குது, சரீரத்தில் அரிப்பு ஊரெல்லாம் இருக்குன்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல சுகம்பலான ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு அந்த அரிப்பு ஊரிலிருந்து நிரந்தர விடுதலை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். என் மாப்பிள்ளை குடிக்கிறாரு, என் பிள்ளைங்க கீழ்ப்படியில், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னு யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அப்பா அந்த குடும்பத்துக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். குடியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிலேருந்து அந்த குடியிலிருந்து நிரந்தர விடுதலை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்கள் இப்படி செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம் சாமி. எந்த சூழ்நிலை ஆனாலும் உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.